Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம். மனம் திரும்புதல். லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகும்போது வரி வசூலிப்பவனும் செல்வந்தனுமாகவும் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரை என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் மக்கள் கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகையுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். மனம் திரும்புதல். சகையு ஐஸ்வர்யானும் குள்ளமான மனிதன் வரி வசூலிப்பவன். இயேசுவை பார்க்க காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அவனை அண்ணாந்து பார்த்தார். சீக்கிரம் இறங்கி வா என்றார். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான். இயேசு சகையை பார்த்து, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே சோத்திரம் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வீடு இல்லாத குடும்பங்கள் அனைவரும் ராஜாண்டவரிய வீடு கிடைக்க ஜெபிக்கிறோங்கப்பா. குடும்பங்களில் சமாதானம் கிடைக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானம் இல்லாத ஒரு தேவனா கர்த்தாவே, உம்மை தேடி ராஜா ஓடி வருகளாய் மாற்றும் ஆண்டவரேப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ராஜா விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீ விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பதுக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.